உன் கல்யாண விஷயத்துல அம்மா எடுத்திருக்கிற முடிவு சரியா இல்லையா? சொல்லு கார்த்திக். சொல்லுடா. எனக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதமா? மாப்பிள்ள, ஆமாங்க. ஆர்த்தியை தான் எங்க அம்மா எனக்காக பார்த்துருக்காங்கன்னு நினைச்சு உங்க பொண்ணு கூட நான் பேசினேன், பழகினேன். அதனால எனக்கு ஆர்த்தியை தான் பிடிச்சிருக்கு. எங்க அம்மா பார்த்த வானதி எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. அப்ப ஆர்த்தி? நீங்க என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க அம்மா விருப்பப்பட்ட வானதி அது. என் புள்ள மனசுல என்ன இருக்குன்னு இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுதுங்க, நல்லா புரிஞ்சுது. உங்க எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சுது. ஆளாளுக்கு ஒரு நியாயம் பேசி மொத்த குடும்பமும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. என்னாச்சு கார்த்திக்? நடந்ததுக்கெல்லாம் ரொம்ப சாரிம்மா. என்னப்பா அவங்க வந்து அப்படி கத்திட்டு போனதுக்கு நீயே சாரி கேக்குற? நீ முதல்ல எந்திரி, எந்திரி. ஏதோ நம்ம கெட்ட நேரம், நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. இதுக்கு யார் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரு வகையில பார்க்க போனா எல்லாத்துக்கும் நாம அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாதுல்ல. பொண்ணு பார்க்க வரோங்கிறத குடும்பத்துக்கே தெரியற மாதிரி தகவல் சொன்ன நாம எந்த பொண்ணு நிச்சயம் பண்ண போறோங்கிறதையும் எல்லார் முன்னாடியும் வச்சு வெளிப்படையா பேசியிருக்கணுமோ என்னமோ. ஆனா நான் அதை சொல்லாம இருந்ததுக்கு காரணமே ஆர்த்தியோட மனசு கஷ்டப்படுமேன் தான்பா. அங்க வச்சு பேசுனா அது சரி வராதுன்னு தான் சம்மந்திய தனியா கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னேன். அவரு சம்மந்தி அம்மாவுக்கு எடுத்து சொல்லி இத புரிய வைப்பாருன்னு நினைச்சா கடைசியில இவ்ளோ குழப்பத்துக்கும் அவரே காரணமாயிட்டாரு. நீங்க தான் எல்லாத்தையும் தெளிவா அவர்கிட்ட சொல்லிட்டீங்களேம்மா. அவர் அதை மறைச்சதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க கோவம் கூட ஒரு வகையில நியாயமானது தானே வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த கோவத்திலையும் கூட என்ன பேசுறோங்கிறத அவங்க தெரிஞ்சு பேசியிருக்கணும். அவங்க லிமிட்டை மீறி அவங்க பேசுனதுனால தான் நானும் அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேச வேண்டியதாக போயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்கள் எதுவும் இதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்கம்மா. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இவங்க வந்து இப்படி பேசிட்டு போனதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. நான் ஏன் வருத்தப்பட போறேன்? யார் என்ன பேசினாலும் என் புள்ளண்ணே என்னை விட்டு கொடுக்காம பேசின பாத்தியா? வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அம்மாக்கு அது அவ்வளவு பெருமையா இருந்துச்சு. எனக்கு தெரியாம நீ திருச்சிக்கு வந்து ஆர்த்திய சந்திச்சதெல்லாம் எனக்கு வருத்தம் தான் நினைச்சுக்கோயேன். இல்லம்மா, அது வந்து எனக்கு புரியுது கார்த்திக். உன் நிலைமையில இருந்து பார்த்தா கட்டிக்க போற பொண்ண நேர்ல போய் பார்க்கணும்னு நினைச்சதெல்லாம் நியாயமான ஆசைதான். ஆனா பொண்ணு யாருங்கிறதையே நீ சரியா புரிஞ்சுக்காம போனதுனால தானே ஆர்த்திய நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா தேவையில்லாத ஒரு நம்பிக்கைய அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ இப்ப வாச்சோம் உண்மை என்னங்கிறது தெல்ல தெளிவா எல்லாருக்கும் புரிய வந்துச்சே. நாளைக்கே வானதி அப்பாவை கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் சுமூகமா முடிக்க பாக்குறேன். ஏன் மேல நம்பிக்கை வச்சு நீ ஒத்துக்கிட்ட இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அம்மா இதை நடத்தி வைப்பேன்.
நீ தைரியமா இரு. உங்க பொண்ணோட ஜாதகத்தையும் போட்டோவையும் என் கையில கொடுத்துட்டீங்களே, கிட்டத்தட்ட இப்பவே பாதி கல்யாணம் முடிஞ்சது மாதிரிதான். பொண்ணு மாப்பிள்ள ஜாதகம் அந்த மணி கையில வந்துட்டாலே அவங்க கழுத்துல மணமாலை விழுந்துட்டது மாதிரிதான் ஊருக்குள்ள பேசிக்கிடுவாங்க. 25 வருஷம் தரகர் தொழில்ல நான் நடத்தி வைக்காத கல்யாணமா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமாவே ஒரு நல்ல வரனோட உங்க வீட்டுக்கு வந்து நிப்பேன். போதுமா? நல்லதுங்க, நான் வரேன். போயிட்டு வாங்க. இந்த பீஸை வச்சு இந்த மாசம் ஓட்டிட வேண்டியதான். அண்ணே ஒரு டீயை போடு. சுந்தரம் ஏன் இவ்வளவு பதட்டமா நடந்து வந்துகிட்டு இருக்காரு? ஏங்க சுந்தரம் மணி, என்னங்க மண்டபத்துல அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளைகளை சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா இங்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மணி. மறுபடியுமா? நிச்சயம் முடிஞ்சு நீங்க எல்லாம் மண்டபத்துல இருந்து கிளம்பி போனீங்கல்ல, ஆமா. அப்பதுல இருந்தே அமுதாவை காணோம்யா. என்னங்க சொல்றீங்க? ஆமா மணி. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுனீங்கல்ல, இனிமேதான் இந்த அமுதாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. நிறுத்துங்க. ஒரே ஒரு பாப்பா. உட்காருங்கம்மா. சரி, அங்க இருந்து அமுதாவை எங்க கொண்டு இறக்கி விட்டு வந்தீங்க? திரும்ப எங்க அவங்க என் ஆட்டோல ஏறினாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வெளியில வர்றப்ப ரொம்ப கோவத்தோட வந்தாங்க. என்ன உடனே கிளம்ப சொல்லிட்டு அவங்க விறுவிறு நடந்து போயிட்டாங்க. அங்க இருந்து அவ எங்க போனான்னு தெரியுமா? நான் கேட்டனே, அதை பத்தி அவங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க பதட்டப்படுறத பார்த்தா எதுவும் பிரச்சனையானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே, நான் வரேனே. சுந்தரம், ராஜேஸ்வரி அம்மா தான் கூப்பிடுறாங்க. என்னன்னு கேளியா? அம்மா, மணி, எங்க இருக்கீங்க? ஒரு வேலையா மார்க்கெட் வரைக்கும் வந்தம்மா. கொஞ்சம் சமந்தியை கூப்பிட்டுட்டு வீடு வரைக்கும் வாங்க. அப்படியாம்மா? சரிம்மா, கட்டாயம் சொல்லிடுறேன். வந்துடுறேம்மா. என்னையா சொன்னாங்க? உங்களையும் என்னையும் அவசரமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு? தெரியலையே. அமுதா வந்துட்டு போன உடனே நமக்கு போன் பண்ணி வர சொல்றாங்கன்னா அவ அங்க ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா போல இருக்கே.